அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பாண்டிச்சேரிக்கு வேத காலத்திலே வேதபுரி என்று பெயர் இருந்திருக்கிறது. அதை இந்த புத்தகத்திலே நான் பார்த்தேன். வேதங்களில் வல்ல அகத்திய மாமுனிவர் சமஸ்கிருதம் மட்டுமே தெய்வமொழி என்று கருதியிருந்த நேரம், அதனினும் தொன்மையான தமிழ் மொழியின் பெருமையை உணர்த்த விரும்பினார் சிவபெருமான். அகத்திய முனிவரை அருகில் அழைத்தார், அவருடைய கைலாயத்திற்கு அழைத்தார். நீ வேதத்தில் மேதையாய் இருப்பது சரி, ஆனால் சமஸ்கிருதத்தில் வேதம் இருக்கிறது, தமிழிலும் வேதங்கள் இருக்கின்றன. இந்த சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி தமிழ். இந்த தமிழ் மொழியில் நீ ஞானவானாக வேண்டும், இதை நீ கற்றுக்கொள் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். சிவபெருமான் கற்றுக் கொடுத்தார், தமிழை கற்றுக் கொடுத்தார். அந்த தமிழ் மொழியை நன்கு கற்றுத் தெரிவித்தார். சில புராணங்களில் முருகன் கற்றுக் கொடுத்ததாகவும், சிவபெருமான் சொல்லி முருகன் கற்றுக் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அகத்தியர் தமிழ் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டவுடன் நீ பாரத நாட்டின் தென்பகுதியில் போய், அங்குதான் இந்த மொழி பேசப்படுகிறது, அங்கே நீ இந்த மொழியை பரப்புன்னு சொல்லிடுறார், தெளிவுபடுத்துன்னு சொல்லிடுறார். இந்த அகத்திய மாமுனிவர் என்ன செஞ்சார்? அங்கிருந்து இந்த பாண்டிச்சேரிக்கு வந்தார். இந்த பாண்டிச்சேரி என்பது அந்த காலத்தில் வேதபுரி என்ற பெயரில் இருக்கிறது. அந்த வேதபுரியில் ஆசிரமம் அமைத்து இங்கிருந்து தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறார் தெரியாதவர்களுக்கெல்லாம். அதற்கப்புறம்தான் இங்கு பாண்டிச்சேரியில் இருந்த சமஸ்கிருதம் ஒளிந்து தமிழ் தெளிவாக உச்சரிக்கப்பட்டு பேசப்பட்டு வந்ததாக இந்த புராணத்திலே கூறியிருக்கிறது. தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.